ஓவிய வணக்கம். ஒட்டுமொத்தமாக 234 தொகுதிகளில் 108 தொகுதிகளில் தாவேகா வெற்றி பெற்றிருக்கிறார்கள். 73 திமுக கூட்டணி, 53 அதிமுக கூட்டணி, மற்றவை 0 இருக்கின்றது. இந்நிலையில் ஒவ்வொரு கட்சியும் பெற்றக்கூடிய வாக்கு சதவிகிதம் என்பது மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றாக பார்க்கப்படும். வாக்கு சதவீதத்தை பொறுத்துதான் அந்த கட்சியினுடைய மக்கள் எந்த அளவுக்கு மக்கள் மத்தியில் செல்வாக்கு இருக்கின்றது என்பதையும் முடிவு செய்ய முடியும். அந்த அடிப்படையில் பார்க்கும்போது தமிழக வெற்றி கழகம் போட்டியிட்ட முதல் தேர்தலிலேயே 34.92 விழுக்காடு வாக்கு சதவீதத்தை பெற்றிருக்கிறார்கள். இது எளிதாக கடந்து போகக்கூடிய ஒன்று கிடையாது. போட்டியிட்ட முதல் தேர்தலில் ஒரு கட்சி 34% மேல் வாக்கு பெறுவது என்பது இதுதான் முதல் முறையாக பார்க்கின்றோம். இதற்கு முன்பாக அதிமுக எம்ஜிஆர் தலைமையில் போட்டியிட்ட போது கூட அப்போது பெற்ற வாக்கு விழுக்காடை விட விஜய் அதிக வாக்கு விழுக்காடு பெற்றிருக்கிறார் என்பது முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றாக பார்க்கப்படுகிறது. அதற்கு பிறகு திமுக ஆளும் கட்சியாக இருந்த திமுக 24.19 விழுக்காடு வாக்கு வங்கி அவர்கள் பெற்றிருக்கிறார்கள். அதிமுக 21.21 விழுக்காடு வாக்கு வங்கி பெற்றிருக்கிறார்கள். காங்கிரஸ் கட்சி 3.37% வாக்கு அவர்களுக்கு கிடைத்திருக்கிறது. பாஜக 2.97% வாக்கு கிடைத்திருக்கிறது. அதே போன்று நாம் தமிழர் கட்சி இந்த முறை குறைந்திருக்கிறது. கடந்த 2024 நாடாளுமன்ற தேர்தலில் நாம் தமிழர் கட்சி 8 விழுக்காட்டுக்கு மேல் அவர்கள் வாக்கு வங்கியை பெற்றிருந்தார்கள். மாநில கட்சிக்கான அந்தஸ்து அவர்கள் பெற்றிருந்தார்கள். இந்நிலையில் அந்த வாக்கு சதவீதம் விஜயனுடைய வருகையால் சரிந்திருக்கிறது, பாதியாக சரிந்திருக்கிறது. அந்த அடிப்படையில் பார்க்கும்போது 4% வாக்கு வங்கியை நாம் தமிழர் கட்சி பெற்றிருக்கிறார்கள். அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் 0.18 விழுக்காடாக இருக்கின்றது. அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் அதிமுக கூட்டணி அமைத்து தேர்தலை எதிர்கொண்டார்கள். அவருடைய வாக்கு சதவீதம் 0.18 இருக்கின்றது. விடுதலை சிறுத்தைகள் கட்சியை பொறுத்தவரையில் 1.09%, அதுவும் குறைந்திருக்கு. 2024 நாம் தமிழர் போல அவர்களும் 8 விழுக்காட்டுக்கு மேல் வாக்கு சதவீதம் பெற்று மாநில கட்சிக்கான அந்தஸ்து அவர்கள் பெற்றிருந்தார்கள், அங்கீகாரம் பெற்றிருந்தார்கள். தற்போது அதுவும் குறைகின்றது. விடுதலை சிறுத்தைகள் கட்சியை பொறுத்தவரையில் 1.09% அப்படியாக குறைந்திருக்கிறது. அதே போன்று தேசிய முற்போக்கு திராவிட கழகம் பொறுத்தவரையில் 1.20% வாக்கு சதவீதம் பெற்றிருக்கிறார்கள். இது அவர்களுக்கு உயர்ந்திருக்கிறது. கடந்த தேர்தல் ஒப்பிட்டு பார்க்கும்போது இந்த மாதிரி தேமுதிகவுக்கு சற்று உயர்ந்திருக்கிறது வாக்கு சதவிகிதம். சிபிஐ இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியை பொறுத்தவரையில் 0.66%, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி 0.60%, அதே போன்று இந்திய யூனியன் முஸ்லிம் கட்சி 0.29%, நோட்டாவுக்கு 0.41%. ஒவ்வொரு முறையும் தேர்தலும் போது நோட்டாவுக்கு ஒரு கணிசமான ஒரு வாக்கு சதவீதம் என்பது பதிவாகும். அந்த அடிப்படையில் யாருக்கும் வாக்களிக்க விருப்பம் இல்லை என்ற அடிப்படையில் இருக்கக்கூடிய ஆப்ஷன் நோட்டா, அந்த நோட்டாவுக்கு 0.41% வாக்கு என்பது பதிவாக இருக்கின்றது. மற்றவை இதை தவிர்த்து சுயேட்சையாக பலர் போட்டியிட்டிருப்பார்கள். அவர்களுக்கு விழுந்த வாக்கு சதவீதம் 234 தொகுதியும் சேர்த்து பார்க்கும்போது மற்றவை அப்படிங்கிறது 4.91 என்ற சதவீதம் பதிவாக இருப்பதை பார்க்கின்றோம். இது மிக முக்கியமான ஒன்றுதான். 34 விழுக்காட்டுக்கு மேல் தாவேகாவுக்கு பதிவாக இருப்பதும், கடந்த முறை விட இந்த முறை திமுகவுக்கு வாக்கு சதவீதம் குறைந்திருப்பது, அதிமுக குறைந்திருப்பது என்பதெல்லாம் மிக முக்கியமான ஒன்று. மாநில கட்சிக்கான அந்தஸ்து பெற்றிருந்த விடுதலை சிறுத்தைகள் கட்சி மற்றும் நாம் தமிழ் ஆகிய கட்சிகளுக்கும் வாக்கு சதவீதம் குறைந்திருக்கிறது. மாநில கட்சிக்கான அந்தஸ்து பெற முடியாத நிலை ஏற்பட்டிருக்கிறது. அதன் தொடர்ச்சியாக பார்க்கும்போது பல முன்னாள் அமைச்சர்களுடைய தோல்வியும் மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றாக பார்க்கப்படுது. கொளத்தூர் தொகுதியில் முன்னாள் அமைச்சருடைய தோல்வி மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றாக பார்க்கப்படுகிறது. கொளத்தூர் தொகுதியில் மு க ஸ்டாலினுடைய தோல்வியும் மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சிகரமான தோல்வியாக தான் பார்க்கப்படுகிறது. மு க ஸ்டாலினை எதிர்த்து போட்டியிட்ட தமிழக வெற்றி கழக வேட்பாளர் VS பாபு 82,997 வாக்குகள் பெற்று வெற்றி பெற்றிருக்கிறார். மு க ஸ்டாலின் 74,202 வாக்குகளை பெற்று அவர் தோல்வி அடைந்திருக்கிறார். இது மிகப்பெரிய ஒரு யாரும் எதிர்பாராத வகையிலான ஒரு தோல்வி, அதிர்ச்சிகரமான தோல்வி என்பதில் மாற்று கருத்து இல்லை. அதே போன்று பல அமைச்சர்கள் அவர்கள் போட்டியிட்ட தொகுதியில் தோல்வியை தழுவிருக்கிறார்கள். அதில் மிக முக்கியமாக பார்க்கப்படக்கூடிய சபாநாயகராக இருந்த அப்பாவு 57,634 வாக்குகளை பெற்று அவர் தோல்வி அடைந்திருக்கிறார். அவர் எதிர்த்து போட்டியிட்ட தமிழக வெற்றி கழக வேட்பாளர் 69,947 வாக்கு, சதீஷ் கிறிஸ்டோபர் 69,947 வாக்குகளை பெற்று அவர் வெற்றி பெற்றிருக்கிறார். ராதாபுரம் தொகுதியில் அப்பாவுடைய தோல்வியும் திமுகவுக்கு ஒரு மிகப்பெரிய தோல்வியாக தான் பார்க்கப்படுகிறது. அடுத்ததாக
மா சுப்பிரமணியன் சுகாதாரத்துறை அமைச்சராக இருந்தவர், சென்னையில் மிக முக்கிய ஒரு அமைச்சராக இருந்தவர், திமுகவுடைய மிக முக்கிய ஒரு தலைவராக இருக்கக்கூடியவர் மா சுப்பிரமணியன் 52,691 வாக்குகளை பெற்று அவர் தோல்வி அடைந்திருக்கிறார். சைதாப்பேட்டை தொகுதி மா சுப்பிரமணியனுடைய அதிக செல்வாக்கு பெற்ற ஒரு தொகுதி. அந்த தொகுதியிலே அவர் எதிர்த்து போட்டியிட்ட அருள் பிரகாசம் 81,205 வாக்குகள் வித்தியாசம் மட்டுமே கிட்டத்தட்ட மிகப்பெரிய அளவில் இருக்கின்றது. அந்த அடிப்படையில் பார்க்கும்போது அருள் பிரகாசம் தமிழக வெற்றி கழக வேட்பாளர், அவர் சைதாப்பேட்டை தொகுதி வெற்றி பெற்றிருக்கிறார். அதே போன்று ஆலந்தூர் தொகுதியில் முன்னாள் அமைச்சர் தாமு அன்பரசன், அவர் மிக முக்கிய ஒரு வேட்பாளராக பார்க்கப்பட்டு முன்னாள் அமைச்சர், திமுகவுடைய மிக முக்கிய ஒரு நிர்வாகியாக இருக்கக்கூடியவர், சீனியர் என்ற அடிப்படையில் அவர் மிக முக்கியமான ஒரு நபர். அவர் போட்டியிட்ட ஆலந்தூர் தொகுதியில் அவர் தோல்வியை தழுவியிருக்கிறார். அவர் எதிர்த்து போட்டியிட்ட தமிழக வெற்றி கழக வேட்பாளர் ஹரிஸ் 1,12,205 வாக்குகளை பெற்று வெற்றி பெற்றிருக்கிறார். தாமு அன்பரசன், முன்னாள் அமைச்சர் தாமு அன்பரசன் தோல்வி அடைந்திருக்கிறார். திமுக ஆட்சி அமைச்சராக இருந்தவர் தோல்வி அடைந்திருக்கிறார். அடுத்து மிக முக்கியமான அமைச்சராக இருந்த சாமு நாசர், அவரும் தோல்வி அடைந்திருக்கிறார். 1,04,073 வாக்குகள் பெற்றவர் தோல்வி. அவர் எதிர்த்து போட்டியிட்ட வேட்பாளர் 1,80,384 வாக்குகள், அவரும் தாவேகா வேட்பாளர் தான் ரமேஷ்குமார் வெற்றி பெற்றிருக்கிறார் ஆவடி தொகுதியில். ஆவடி என்றாலே நாசர் என்ற அடிப்படையில் மிக பிரபலமாக அறியப்பட்டவர், மிக முக்கியமான ஒரு அமைச்சர், அவரும் தோல்வியடைந்திருக்கிறார். அடுத்தடுத்து தொடர்ந்து பல முன்னாள் அமைச்சருடைய தோல்வி திமுகவுக்கு மிகப்பெரிய ஒரு தோல்வியாக அமைந்திருக்கு. கீதா ஜீவன், தூத்துக்குடி என்றாலே கீதா ஜீவன் என்ற அடிப்படையில் பார்க்கும்போது அவர் பெற்ற வாக்குகள் 62,805 வாக்குகளை பெற்றார். அவர் எதிர்த்து போட்டியிட்ட தமிழக வெற்றி கழக வேட்பாளர் ஸ்ரீநாத் 1,536 வாக்குகள், விஜயுடைய நெருங்கிய நபர், திரைப்படங்களிலும் நடித்து பிரபலமானவர். அவர் கீதா ஜீவன் எதிர்த்து போட்டியிட்ட தூத்துக்குடியில் தமிழக வெற்றி கழக வேட்பாளர் ஸ்ரீநாத், விஜயுடைய நண்பர், வெற்றி பெற்றிருக்கிறார். அமைச்சர் கீதா ஜீவனுடைய தோல்வி தூத்துக்குடியில் மட்டுமில்லாமல் அது திமுகவுக்கு மிகப்பெரிய ஒரு தோல்வியாக தான் பார்க்கப்படுகிறது. அடுத்தடுத்து பல முன்னாள் அமைச்சர்களுடைய தோல்வி என்பது மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றாக பார்க்கப்படுகின்றது. அடுத்து மதுரை கிழக்கு தொகுதியில் பொறுத்தவரையில் முன்னாள் அமைச்சர் மூர்த்தி தோல்வியடைந்திருக்கிறார். 1,02,230 வாக்குகளை தான் அவர் பெற்றார். அவருடைய தோல்வியும் திமுகவுக்கு மிக முக்கியமான ஒன்றாக பார்க்கப்படுகிறது. அவர் எதிர்த்து போட்டியிட்ட வேட்பாளர்களில் தாவேகா வேட்பாளர் தான் வெற்றி பெற்றிருக்கிறார். தாவேகா வேட்பாளர் கார்த்திகேயன் 1,18,877 வாக்குகளை பெற்று தாவேகா வேட்பாளர் மூர்த்தியை தோற்கடித்து தமிழக வெற்றி கழக வேட்பாளர் வெற்றி அடைந்திருக்கிறார். இப்படி பல முன்னாள் அமைச்சர்கள், அதில் மிக முக்கியமாக பார்க்கப்படக்கூடியதான் மதுரை மத்தி என்றாலே பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன், மிகவும் செல்வாக்கு பெற்ற, மதுரை மத்தியில் செல்வாக்கு பெற்றவர், தமிழகத்திலும் அதிக செல்வாக்கு பெற்ற மிக முக்கியமான ஒரு அமைச்சர். அவருடைய தோல்வியும் மிக முக்கியமான ஒன்றாக தான் பார்க்கப்படுகிறது. மதுரை மத்திய தொகுதியில் போட்டியிட்ட திமுக வேட்பாளர் அமைச்சர் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் 44,286 வாக்குகள் மட்டுமே அவர் பெற்றார். அவர் எதிர்த்து போட்டியிட்ட தாவேகாவோடு கூட்டணி அமைத்த முஸ்தபா, தாவேகாவோடு அவர் கூட்டணி அமைத்து விசில் சின்னத்தில் போட்டியிட்டார். 63,414 வாக்குகளை பெற்று அவர் வெற்றி பெற்றிருக்கிறார். இது மிகுந்த கவனத்தை ஈர்த்த ஒரு தொகுதி. இந்த தொகுதியில் திமுகவுடைய தோல்வி என்பது திமுக கூடுதல் அதிர்ச்சி என்பதில் மாற்று கருத்து இல்லை. மதுரை மத்திய தொகுதியில் தாவேகா வேட்பாளர் முஸ்தபா வெற்றி பெற்றார். அதே போன்று ஈரோடு மேற்கு தொகுதியில் முத்துசாமி தோல்வியடைந்திருக்கிறார். முத்துசாமி 74,586 வாக்குகள் மட்டுமே பெற்று தோல்வியடைந்திருக்கிறார். அவர் எதிர்த்து போட்டியிட்ட வேட்பாளர்கள் தாவேகா வேட்பாளர் ஆனந்த் மோகன் 96,836 வாக்குகளை பெற்று வெற்றி பெற்றிருக்கிறார். அந்த ஈரோடு மேற்கு தொகுதியில் முத்துசாமியின் தோல்வியும் மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றாக இருக்கின்றது. இப்படியாக திமுகவில் பல அமைச்சர்களுடைய தோல்வி என்பது மிகப்பெரிய ஒரு கவனத்தை ஈர்த்திருக்கக்கூடிய ஒரு முடிவாக தான் பார்க்கப்படுகின்றது.